ஓகே டீம் மெம்பர்ஸ், ஸோ இந்த பிளாக்டுன்னு ஏன் வருது? ஒரே ஒரு ரீசன். இந்த ரீசனில் நீங்கள் இருந்தீங்களான்னு பாருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் இது தான். பிளாக்டுன்னு வர்றதுக்கான ஒரே ஒரு ரீசன், லாஸ்ட் ஒரு 3 டேஸாக லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கன்னு எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேர், நோட்டீஸ் போர்ட்லேருந்து, குரூப்லேருந்து, கமாண்டர்ஸ்லேருந்து, டீம் லீடர்லேருந்து, இன்ட்ரடியூசர்லேருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தும் அதை கண்டுக்காமல், கேர் பண்ணிக்காமல், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாமலே இருந்ததுனால உங்கள் ஐடி பிளாக்டு லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டும் ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட்டும் வந்து சேரும். இதுதான் ஆன்சர். ஓகே ரைட். ஸோ உங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் ப்ராசஸே பண்ணுவாங்க, அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க. பிளாக்டு லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரே ரீசன் என்ன, லாஸ்ட் ஒரு 3 டேஸாக நீங்கள் உங்களுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நான் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறேன், இல்லை நான் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறேன், இல்லை எனக்கு எஸ்பிஓ வேண்டாம் ரீஃபண்டபிள் கொடுத்துருங்க. இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுமே சூஸ் பண்ணாமல் 4 நாளாக கத்திக்கிட்டு இருந்தோம்ல, ரைட். அப்படி இருந்தும் அமைதியாக இருந்த மக்களுக்கு பிளாக்டுன்னு மட்டும்தான் வரும். ஒரு சொல்யூஷனுமே அவங்களுக்கு கிடையாது. ஓகே, கிளியராக இருங்க. இதில் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.